கலக்கல் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் வீரம் டீம் சார்பாக எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தாரத்தப்பட்ட கிழிய போது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் மிகப்பெரிய பேனர், மிகப்பெரிய ஸ்டார், பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு சிறப்பான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். நாங்கள் எந்த பர்பஸ்க்காக இந்த படம் ஆரம்பித்தோமோ அந்த பர்பஸை 200% இந்த படம் நிறைவேற்றிருக்கு. யாருக்கும் அஞ்சாத ஆளு. அஜித் சார் வந்து ஒரு டைரக்டர்ஸ் டிலைட்டுங்க. ஒரு டைரக்டர் மேலே அவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, சொல்கிற கதையில் அவர் திருப்தி இருந்துச்சுன்னா, ஹி வில் ஜஸ்ட் சப்மிட் ஹிம்செல்ஃப். அதாவது முழு ஒத்துழைப்பு கொடுப்பார். அந்த விதத்தில் வந்து இஸ் அ கிரேட் டைரக்டர்ஸ் டிலைட். அவர்கிட்ட கதை சொல்கிற போது என்ன சொல்லணும் அதே தான் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் அவர் இந்த படத்தில் வரும்போது நான் சொன்ன கதையை விட பிரமாதமான ஒரு மெக்னானிமேட்டுக்கு இந்த படம் போயிருக்கு. ஐம் வெரி ஹாப்பி வித் தட். இந்த படத்துலேயும் அவர் டூப் எதுவுமே யூஸ் பண்ணல, பாடி டபுள் எதுவுமே கிடையாது அவருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதாவது உயிரை பணைய வச்சு நடிச்சிருக்காரு. நான் கூட கேட்டேன், எதுக்கு சார் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, இல்லை அந்த சீக்வன்ஸுக்கு யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா, அந்த ரிஸ்க்கு நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணார். அவருடைய கட்ஸுக்கு அவருடைய சென்சியாரிட்டிக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். நான் ஊன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. தம்பிங்கடா. இட்ஸ் கிரேட் ஹானர் டு ஒர்க் வித் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா மிகப்பெரிய கம்பெனி, பெரிய பேனர். வெங்கட்ராமரெட்டி சார் வந்து வெரி சென்சிபிள், வெரி சின்சியர் ப்ரொடியூசர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், அதான் கரெக்டான வார்த்தை, யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை. ப்ளஸ் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த காம்பினேஷன், அஜித் சார் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுறது இட்ஸ் கிரேட் ஹானர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கிரேட் ஸ்டார் காஸ்ட். அதாவது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். விதாத் சார், பாலா சார், தம்பிராமையா சார், சந்தான சார், தமன்னா மேடம், இந்த மாதிரி நிறைய பேர், நாசர் சார், ரோஹினி ஆட்டங்காரி மேடம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட். ஸோ படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோல்சம் திருப்தியான ஒரு படமாக இருக்கும். தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது அவரோட எனக்கு ஃபர்ஸ்ட் படம் காம்பினேஷன். பல படங்களில் அவர் கூட மியூசிக் டைரக்டர் அவர் மியூசிக் டைரக்டர் ஒரு படம் ரொம்ப ஆசைப்பட்டால் முடியல. இந்த படம் பர்ஃபெக்டாக அதுக்கு செட் ஆச்சு. அஜித் சார் காம்பினேஷனில், தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில், வெற்றிவேல் கேமராவில், காசி விஸ்வநாதன் எடிட்டிங்கில், ஆர்ட் டைரக்டர் மெலனுடைய ஒர்க்கில், சில்வா ஸ்டன்ஸில் இந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு படமாக வந்திருக்குங்க. கோபுரம் தேவி கோப்பு எங்க அண்ணன் விநாயகத்தை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? கம்பீரமானவர். பேசிக்கலாக அஜித் சாருடைய என்தூசியாசம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மெலடி நம்பர்ஸ்க்கு, மாஸ் நம்பர்ஸ்க்கு டான்ஸ் ஆடிருக்காரு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஃபுல் ஃபன் ரைட் ஃபார் ஆல் தி ஃபேன்ஸ் அண்ட் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். தாரத்தப்பட்ட கிழிய போது